இந்த செய்வினையை உங்கள் தாத்தாவோ இல்லை 3வது தலைமுறையை சேர்ந்தவங்களோ இவங்க தான் பர்டிகுலர் நபர் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ஊரில் அது முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மைனஸ்ஸு இந்த மாந்திரிகாரங்க பண்ணுறது அது ஒன்று தான். இப்போ உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன ஒரு பேர்பட்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அது உடல் ரீதியாக பாதிப்பு வரும். அது நீங்கள் டாக்டர் நாடி போகணும். நீ தப்பாக சொல்லிவிட்டு அந்த 300 ரூபா வாங்கி நீ போயிடுவப்பா, அதை கேட்டு இந்த குடும்பம் அழிஞ்சிருது. அந்த மாமியாரை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கோவம் வரும். மர்ஜர் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். செய்வினையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. செய்வினை எடுத்து கொடுக்கும் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, செய்வினை ஒருத்தருக்கு வச்சிருக்காங்கன்னா இப்போ உங்ககிட்ட வராங்க, அந்த செய்வினையை வச்சது யாரு அப்படின்றத துல்லியமாக சொல்லிட முடியுமா? நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, இந்த செய்வினையை உங்கள் தாத்தாவோ இல்லை 3வது தலைமுறையை சேர்ந்தவங்களோ இவங்க தான் பர்டிகுலர் நபர் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நல்லா கேட்டீங்கம்மா. இந்த ஊரில் அது முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மைனஸ்ஸு இந்த மாந்திரிகாரங்க பண்ணுறது அது ஒன்று தான். மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில், மாந்திரிகத்தில், கட்டில், ஃபாலில் நீங்கள் எதில் பார்த்தாலுமே சரி, ஒரு மனிதனுக்கு செய்வினை வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியுமானா 100% பார்க்க முடியும். அவன் உடம்புல செய்வினையில் பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லை மெடிக்கல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு பார்த்துக்கலாம், தெரிஞ்சிடும். இப்போ உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடம்புல என்ன ஒரு பேர்பட்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அது உடல் ரீதியாக பாதிப்பு வரும். அது நீங்கள் டாக்டர் நாடி போகணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து உங்களுக்கு எல்லாமே தலைக்கீழ நடக்குதுன்னா அப்போ நீங்கள் மாந்திரிக நாடி போகணும். அப்படி மாந்திரிக நாடி நீங்கள் போகும்போது அப்போ அந்த மாந்திரிகம் எப்படி கணிச்சு சொல்லணும்? கரெக்டாக துல்லியமாக சொல்லணும். அப்போ தான் வரவங்க ஃபுல்ஃபில் ஆவாங்க. அப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. இதுதான் கரெக்டு, அப்போ நம்மளுக்கு தான் பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? பார்த்துட்டு கஷ்டப்படுறீங்க, உங்கள் சித்தப்பா பண்ணியிருக்கான், உங்கள் அண்ணன் பண்ணியிருக்கான், உங்கள் பெரியப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பண்ணியிருக்காரு, உங்கள் மருமக வந்தால் மாமியார் பண்ணுன்னு சொல்லிடுறது, மாமியார் வந்தால் மருமக பண்ணான்னு சொல்லிடுறது, மரும்புள்ள வந்தால் உங்கள் மாமியார் தான் பொண்டாட்டி பிரித்து கொண்டு போயிட்டான்னு சொல்லிடுறது. அப்படி மருமகன் வந்தான்னு வச்சிங்களா, உன் பிள்ளைய வந்து அவங்க மாமியாரை தான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டா தன் புருஷனை அப்படின்னு சொல்லிடுறது. அப்படி சொல்லி அந்த குடும்பத்தை சுத்தலில் விட்டுறது. அவங்க எது தின்னா பித்தந்தன்னு சுற்றுன்னு சுற்றுறாங்க. ஏன்னா தப்பான கைடு. என்ன விஷயம்? தப்பான கைடன்ஸ், பிரயோஜனமே இல்லை. நீ தப்பாக சொல்லிவிட்டு அந்த 300 ரூபா வாங்கி நீ போயிடுவப்பா, அதை கேட்டு இந்த குடும்பம் அழிஞ்சிருது. அந்த மாமியாரை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கோவம் வரும். என் மருமகளை தான் செய்வினை வச்சு பிரித்தா அப்படின்னு அவங்க செம்ம கோவத்தில் இருப்பான். அதேமாதிரி இந்த மருமக என்ன பண்ணிப்பான், என் மாமியாராக இது என் பிரச்சனை கிட்ட பிரிச்சுட்டா செய்வினை பண்ணி அதுக்குள்ளே அவங்களுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் வருமா? நீ வாங்குற 300 ரூபா 500 ரூபா ஃபீஸுக்கு ஒரு குடும்பத்தை வம்சத்தை நீ செதுக்கிடுற. எதுக்குன்ற நான் தெரிஞ்சால் சொல்லு, இல்லையா ஓரமாக போய் நில்லு. உண்மை அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சு தந்தமாக செய்யணும். நீ ஒருத்தரோட லைஃபே போயிடுதே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாம்மா, இவங்க 300 ரூபா 500 ரூபா ஃபீஸை வாங்கிட்டு தப்பான ஒரு கைடன்ஸ் சொல்லும் போது இவங்க வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்கம்மா. அந்த குடும்பத்தில் ஒருத்தரும் சஃபர் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறேன். உனக்கு தெரிஞ்ச சொல்லு, இல்லை நீங்கள் ஒதுங்கிடு. இன்னொருத்தவங்க குடும்பத்தை நீ கெடுத்துறாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறது தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்யுதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு மன உடைச்சலை வந்து நிற்கிறாங்க. உன்னை வந்து மனுஷனாக அவங்க பார்க்கல. இப்போ என்னையே நாடி வராங்கன்னா மனுஷனாக பார்த்தேன் வராங்களா? இல்லையே. பாய் அவர்கிட்ட போனால் தெய்வம் மாதிரி, சாமி மாதிரி, என் வம்சமே அவர் தான், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு வந்து 80 சாலி என் காலில் விடுறாரு. காச்சாரமா? அவருக்கு அவசியமா? என்ன காரணம்? நம்ம யார்கிட்ட போனால் சிறந்த யார்கிட்ட போய் காலில் விழுந்து தான் வேலை முடியும் அப்படின்னு அழுகுறாங்க மக்கள். அது தயவு செஞ்சு சொல்கிறேன். இது வந்து நான் இந்த பதிவு மந்திரக்காரனுக்கும் கணிக்கிற ஆளுங்களுக்கும் சொல்கிறேன். யாரானும் எடுத்துகிட்டு போங்க, தெரிஞ்சது சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்குன்னு சொல்கிறதால நீங்கள் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவீங்க. அவங்க வந்து சஃபர் ஆகுறாங்க. தப்பாக கைடு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி மக்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒருத்தர் செய்வன் வச்சுருக்கான்னு தெரிஞ்சிங்களா? செய்வன் இருக்கா? சிம்டம் சொல்லிட்டாங்களா? சித்தப்பா பண்ணிட்டான், அவன் மேலே ஃபோக்கஸ் வைக்கிறது, நீங்கள் அவனுக்கு இது பண்ணுறது, அவங்க டார்கெட்டை அவனை அழிக்கிறேன்ட்டு நீங்கள் அழிஞ்சிடுறீங்க. உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதில் பள்ளத்தில் தள்ளி விட்டான், நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படி மேலே ஏறி வருது அதை தான் யோசிக்கணுமே தவிர எப்படா நான் பள்ளத்தில் தள்ளலாம், யாரா பள்ளத்தில் தள்ளலாம், எப்படி தள்ளி விட்டான் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏற மறந்துடுவீங்க. தள்ளி விட்டோன்னா ஏறி மேலே வந்து போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தள்ளி விட்ட எவன் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்கணும்.
தள்ளி விட்டோம் இன்னும் தள்ளி போயினே இருப்பான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் உண்மை. ஆனால் கணிப்புலேயும் சரி, ஃபால்லையும் சரி, ஜாதகத்துலேயும் சரி, கட்டத்துலேயும் சரி, நீங்கள் அருள்வாக்கு கேட்டாலும் சரி, பார்த்தீங்கன்னா செய்வனை வச்சிருக்கா இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் தான் காட்டும். என்ன காட்டும் தெரியுங்களா? உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு செய்வன் இருக்கலன்னு உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அம்மா அப்பா பேரை போட்டு எல்லாமே கரெக்டாக போட்டுன்னா இப்போ உங்கள் கட்டம் எப்படி இருக்குது, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, கட்டத்தில் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் திசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, அதில் உங்களுக்கு யார் உங்களுக்கு உங்கள் பேரில் உங்களுக்கு மந்திர கட்டு போட்டிருக்காங்களா, அந்த கட்டு போட்டது ஆணா பெண்ணா, எப்படி ஆணா பெண்ணா, இதுதான் காட்டும். அந்த நபர் கூடியே இருக்காங்களா தூரமாக இருக்காங்களா. கூடியே இருக்க நபர் யாருன்னா சொந்தம், பந்தம், அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரர், பக்கத்து வீட்டில் இருக்கும், எதிர் வீட்டில் இருக்கும், கீழே யாருன்னா இருக்கலாம், உறவானவங்க கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கலாம். இன்னார் இன்னார் இன்னார்னு காட்டாது. ஓகே, ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம், உறவினரா அசலான்னு தெரிஞ்சுக்கலாம். தூரமாக எப்படி காட்டோம்னா ரிலேஷன்ஷிப் தூரமாக காட்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் எப்போனா ஒருத்தனை ஏமாத்திருக்கலாம், அவன் உங்களுக்கு செய்வன் வச்சுருப்பான். அப்போன்னா அதுதான் தூரமாக காட்டும். கூடயே இருக்கிற மாமியார், மாமனாரோ, சொந்தமோ, பந்தமோ, அங்காளி பங்காளி வச்சோன்னா கிட்ட காட்டும். இது தாம்மா தயவு செஞ்சு உண்மை. அதை விட்டுட்டு வந்து சித்தப்பா பண்ணிட்டான், பெரியப்பா பண்ணிட்டான், மாமனார் பண்ணிட்டான், எந்த உறவு போய் கேட்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக உறவு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்டு நீங்களும் ஏமாறாதீங்க. மாந்திரிகரன் உங்களுக்கும் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு கோரிக்கையாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளை நாடி வராங்கன்னா நம்ம உங்களை கரெக்டாக கைட் பண்ணுங்கள். நான் எந்த மந்திரக்காரன் தப்பு சொல்லலை, சில பேர் தான் சொல்கிறேன். சில பேர் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க, துல்லியமாக சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் தப்பாக சொல்லி நீங்கள் போயிடுறீங்க. அந்த குடும்பம் ஒன்றுமே நம்ம ரோட்டில் வந்து நிற்கிது. இதுக்கு காரணம் நீங்களாக இருக்கீங்க. அந்த பாவம் உங்களை சேரும், உங்கள் பிள்ளைங்களை சேரும். தப்பு பண்ணாதீங்க. அதேமாதிரி மக்களே திருப்பி சொல்கிறேன், சைவனை வச்சுருக்காங்களா, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அதை தேடுங்க. அதை விட்டுட்டு எவன் செஞ்சான், இன்னார் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, அதை தேடிட்டு செஞ்ச விஷயத்தை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்மை, இதுதான் பொய். கணிக்க முடியுமானா முடியும். இன்னாருக்கு இன்னார்னு காட்டாது, இருக்கா இல்லைன்னு காட்டும், ஆனா பெண்ணுன்னு காட்டும், கூட இருக்காங்களா தூரமாக இருக்காங்களா, இந்த 3 விஷயம் துல்லியமாக பார்க்கலாமா. அதே மாதிரி செய்வனுன்றது 10 வயசுக்கு 12 வயசு 13 வயசுக்கு மேலே தான் செய்ய முடியும். 5 வயசு பிள்ளைக்கோ 4 வயசு பிள்ளைக்கோ எப்படிமா செய்வனை பண்ண முடியும்? 17 பொண்ணுன்னா 17 வயசுக்கு மேலே இருக்கணும், பையனா 16 17 வயசு குறைஞ்சதான் எல்லாருக்கும் 17 18 வயசுக்கு மேலே தான் செய்வனே எழுத முடியும். எப்படி பிளாக் மேஜிக் பண்ண முடியும். இந்த 3 வயசில் 5 வயசு குழந்தைக்கு செய்யணும் வச்சுட்டாங்க, 10 வயசுக்கு எப்படிமா வைக்க முடியும்? அப்போ இரவு நான் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேண்ணா. வடிவில் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்ற மாதிரிலாம் இருக்குது இது. அப்போ ஆமாம், ஒருத்தன் செய்வனை வச்சு எல்லாரையும் கொண்டு வர முடியும்னா அப்போ எல்லாருமே துப்பாக்கி வேணால் சட்டம் எதுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்கு? அவன் செய்வனை வச்சுட்டாலும் சாவச்சிட்டு போக வேண்டியது தானே. அம்மாவா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. எல்லாருக்கும் எல்லாரும் செய்வனை வச்சிட முடியாது. எல்லா நேரத்தில் செய்வனை பழிச்சிடாது, எல்லாருக்குமே பழிக்காது. நிறைய இருக்குது. செய்வனை இருக்கா இல்லைன்னா இருக்குது. ஆனால் யாருக்கு வைக்க முடியும், யாருக்கு வைக்க முடியாது, அது ஒன்று இருக்குது. எப்போ வைக்கணும், எப்போ வைக்கக்கூடாது, அது ஒன்று இருக்குது. எப்போ உனக்கு பழிக்கும், எப்போ பழிக்காது ஒன்று இருக்குது. ஏன்னா அவன் நேரம் உச்சத்தில் இருக்கும்போது, சுக்கிரன் தலைமையில் இருக்கும்போது நீ என்ன போய் பண்ணாலும் வேலை இல்லை, நின்ற வேலை செய்யாது. அதே அவன் சுக்கிரன் வேலை செய்யலை, அவனுக்கு திசாபுத்தனுக்கு சுத்தமாக டைம் சரியில்லைன்னா டப்புன்னு எல்லாமே அடிக்கும். வேலை போகும், பதவி போகும், பணம் போகும், அந்தஸ்து போகும், மரியாதை போகும், எல்லாம் போகும், நடுவில் நின்றுவான். இதே அவன் டைம் நல்லாட்டுமே, நீ போய் நீ இன்னாதான் நீ ஏவல் அமைச்சாலும் சரி, இன்னாதான் செய்வின்னு வச்சாலும் சரி நின்றோம், அதெல்லாம் செய்யாது. அந்த மாதிரி தான் நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சூப்பர் பாய். செய்வினை வச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டேன். ரொம்ப துல்லியமான தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.